என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த கலையை கற்றுக்கொண்டால், அனுதினமும் செய்வோமேயானால் நமது வாழ்க்கையில் எந்த முறிவும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அதைத்தான் நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை வந்து விடுகிறது, நினைவாற்றல் வந்து விடுகிறது, மக்களை கவரக்கூடிய தன்மை நம்மகிட்ட வந்து விடுகிறது. மற்ற மனிதர்களிலிருந்து நாம் வேறுபட்டு விடுகின்றோம் என்பதுதான் உண்மை. நமக்கென்று ஒரு தனித்தத்துவம் வந்து விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். நம்மை எல்லோரும் விரும்புவார்கள், நாம் சொல்படி கேட்பார்கள். இவையெல்லாம் பழக பழக நமது அனுபவம் இதிலே கிடைக்கும். நினைவாற்றல் என்பது கடையிலே எந்த காசு கொடுத்தாலும் கிடைக்காது, எந்த மருந்தும் கிடைக்காது. அவைகளெல்லாம் இதிலே கிடைக்கும். சுறுசுறுப்பு என்று எங்கே போய் வாங்குவீர்கள்? கடையிலே கிடைக்குமா? சோம்பேறித்தனத்தை விட்டுவிடக்கூடிய ஒரு தன்மை எங்கே கிடைக்கும்? எதிலும் கிடைக்காது, இதில் தான் கிடைக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு மேனகா என்ற பெண் வந்திருக்கிறார்கள். 28 வயது. அவர்கள் பிஇ முடித்துவிட்டு ஐஏஎஸ் படிப்புக்காக அதிலே இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எனது பயிற்சியாலைக்கு வந்து அனுதினமும் காலையிலும் மாலையிலும் யோகாசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே படித்து முடித்து ஐஏஎஸ் அகாடமியில் டெல்லியில் இருக்கின்றது. அங்கே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு யோகாசனம் கட்டாய பாடமாக இருக்கிறது என்பதையும் இந்த காலத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிகாலை வேளையில் 1 மணி நேரம் யோகாசனம் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது அவர்கள் தனுராசனத்தை செய்து காட்டப் போகிறார்கள், வில்லாசனம். என் அருமை மேனகா அவர்களே, நீங்கள் அப்படியே கூப்பிடப்படுங்கள். தலை அங்கே வைத்து இங்கே கால் நீட்டுங்கள். தனுர் என்றால் வில், வில் போன்று வளைவதுதான் தனுராசனம். கொஞ்சம் காலை அகலப்படுத்துங்கள். முடிந்தால் லேசாக மின்னும் பின்னும் ஆடுங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய எல்லா கோஷங்களையும் சரி செய்யக்கூடிய, குறிப்பாக ஜீரணக்கருவிகளை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கற்பப்பை, இதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீங்கிவிடும். ஆடுவதனால் அப்படியே அந்த கருவிகளெல்லாம் பிசைக்கப்படுகின்றது, நசுக்கப்படுகின்றது. அப்படியே பக்கவாட்டில் உருளுங்கள். பாருங்கள், தனுராசனத்தில் இப்படியெல்லாம் செய்தால் ஜீரணக்கருவிகளில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், இன்றைக்குத்தான் ஜீரணக்கருவிகளில் எத்தனை உறுப்புகள், அதில் ஏதாவது ஒன்று சரியாக வேலை செய்யாவிட்டாலும் நம்மால் வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் உணவு முறையிலே சரியாக நாம் கடைபிடிப்பதில்லை, அதிலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை செய்வதனால் ஜீரணக்கருவிகளில் சரியாக இயக்கப்படும். அப்படியே எழுந்து உட்காருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு. சரி, இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். பக்கவாட்டில் படுங்கள். பக்கவாட்டில் செய்கிறால் நீங்கள் பார்க்க வேண்டும். அசிடிட்டி, வயிற்றில் ஏற்படக்கூடிய வலிகள், சிறுகுடல் பெருங்குடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது. நுரையீரல் விரிவடைகின்ற காரணத்தினால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இதில் தீர்க்குவதற்கு வல்லது. காலையிலும் மாலையிலும் ஒரு 10 முறை செய்ய வேண்டும். அப்படியே பக்கவாட்டில் ஆடுங்கள். வயிறு பெரிதாக இருக்கின்ற காரணத்தினாலோ
முதுகெலும்பு வளையாத காரணத்தினாலோ படுத்துக்கொண்டு காலை பிடிப்பது என்பது மிக கடினம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 காலில் 2 துண்டை போட்டு அப்பொழுது கையை பிடித்து கொள்ள வேண்டும். கையை கொண்டு காலை பிடிக்க முடியாது அவங்களால். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? காலில் துண்டை போட்டு பிடித்து கொள்ள வேண்டும். பயிற்சி சாலைகள் நாங்கள் அதற்கு தனியாக ஒரு டேப் வைத்திருக்கிறோம். 2 கால்களையும் அந்த டேப்பிலே சுற்றி கையை பிடிக்க வைத்து காலை பிடிக்க முடியாதவர்களுக்கு அப்படி செய்ய வைப்போம். 15 நாட்களில் தானாகவே முதுகெலும்பு வளையப்பட்டு காலை பிடிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். ஆகவே இந்த ஆசனத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். காலிலே ஒரு துண்டை போட்டு பிடித்து கொண்டு ஆரம்பத்தில் செய்யுங்கள். தானாகவே பிறகு அந்த ஆசனத்தை கையால் பிடிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக நமக்கு கிடைத்துவிடும். மெதுவாக நிப்பாட்டுங்கள். எழுந்து உட்காருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அப்படியே நேராக பத்மாசனத்தில் அமருங்கள். கொஞ்சம் முன்ன தள்ளி போங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை பார்க்கின்ற நேயர்களே, நமது நோய்களையெல்லாம் மருந்து மாத்திரைகளைத்தான் தீர்க்க வேண்டும் என்பது அல்ல. அவைகளெல்லாம் காலங்காலமாக சாப்பிட வேண்டிய ஒரு நிலைகளாக கூட ஏற்படலாம். டயபெட்டிக் போன்ற நோயாளிகள் காலமெல்லாம் ஊசி, மாத்திரை, மருந்து. ஆனால் இந்த ஆசனத்தை செய்தால் 15 நாளிலே அவர்களுக்கு அந்த நோயினுடைய தன்மை நிச்சயமாக குறைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீரணக்கருவிகளில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்கக்கூடியது இந்த தனுராசனம். அங்கேதான் எத்தனை உறுப்புகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை, இத்தனையும் இருக்கின்றது. இதில் ஏதாவது ஒன்று வேலை செய்யாவிட்டாலும் கூட மனிதன் தன் கடமையை சரியாக செய்ய முடியாது என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் எல்லோரும் காலையிலும் பாலையிலும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.